தேவன் இந்த 19வது நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அழகான வார்த்தை, சிம்பிளாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அழகான வார்த்தை, சிம்பிளாக இருக்கும், தெளிவாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த 19வது நாள் அதிகாலை ஜெபத்துக்கு தேவன் நமக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தை. ஸோ நம்ம எல்லாரையும் பலப்படுத்தும் நினைக்கிற அந்த வார்த்தை நிச்சயமாக இன்றைக்கி அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஸ்தோத்திரம். நான் படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இதெல்லாம் விட்டுருவோம். அந்த முதல் வார்த்தை, நீ பலன் கொண்டு திடமானதாயிரு. கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு சொல்லப்படுகிறது, பலன் கொண்டு திடமானதாயிரு. சோர்ந்து போய், பலனற்ற போய், நம்பி நம்பி ஏமாந்து போய், கண்ணீரும் கவலைகளும் தாங்கக்கூடிய இதயத்தில் பலன் இல்லாமல் ஒரு சோர்வு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு தத்தளிப்பு, ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. என்னால் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு என் கை மிஞ்சி போயிடுச்சு, நான் எட்டாவது தூரத்தில் நிற்கிறேன், அதை மேற்கொள்ள, அதை சாதிக்க எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி தைரியத்தை இழந்து ஒவ்வொரு நாளும் பயத்தோடு வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் உன்னை பார்க்கிறார், கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுக்க போகிறார், கர்த்தர் உன்னை மறுபடி நிப்பாட்ட போகிறார். உன் கை தளர்ந்து போன கைகள் மறுபடி திடமானதாய் ஆக்க போகிறார். உன் கைகளை பலப்படுத்த போகிறார், உன் கால்களை பலப்படுத்த போகிறார், உன்னுடைய உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார். எதெல்லாம் தடையாக இருக்கோ கர்த்தர் அதெல்லாம் உடைச்சி கொண்டு வர போகிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இது ஆண்டவரே சொல்கிறாரு. யோசுவா பார்த்து, யோசுவாவுக்கு ஒரு பயமும் கலக்கம் இருந்தது. ஏன்னா யார் நம்பி இருந்தானோ, யார் கூட இருந்தானோ, ஒரு மிகப்பெரிய பலசாலி ஜப வீரன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் யோசுவா விட்டு போன பிறகு, மோசே தேவன் எடுத்துக்கொண்ட பிறகு யோசுவாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு பயம், பயங்கரமான பயம். அந்த பயத்தில் வெளியே வர முடியல. ஆனால் தேவன் அழைக்கிறாரு, தேவன் அபிஷேகம் கொடுத்துருக்கார், தேவன் அவனை நடத்துகிறாரு. ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு பயம். அதுக்கு தான் உடனே பார்க்குற, பயப்படாத, பலன் கொண்டு திடமானதாயிரு. நான் உன்னை கொண்டு சொன்ன என்ன வார்த்தைகள் அது கண்டிப்பாக நிறைவேற்றுவேன், அது உன் கையால் தான் செய்வேன்றாரு, நீ தான் உங்களுக்கு கொடுப்பேன்றாரு. ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி, உன் கையாலவே அது செய்வேன், உன் கையாலவே நடக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.